இது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்துல நீங்க முன்னேறணும்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பெஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா? உன்னை தூஷிக்கிறவர்கள், உன்னை கேவலமா பேசுறவங்க, உன்னை தரக்குறைவா பேசுறவங்களுக்கு எதிரில் ஆர்கியூவே பண்ணாதீங்க. காது கேளாதவர்களை போல இருங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் அப்படி இருக்கும்போது உங்களுக்காக வழக்காடுகிறவர் கர்த்தர். அதான் ரொம்ப முக்கியம். பல நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருப்பாரு, டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு கூட்டம் எழும்பும். கர்த்தர் உன்னை ஒரு ஊழியத்துக்கு ஒன்று அழைச்சிருப்பாரு, உன்னை ஒரு காரியம் செய்ய சொல்லியிருப்பாரு. அப்படியே ஆப்போசிட்டா ஏன் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அந்த மினிஸ்ட்ரி நீ எப்படி செய்ய போறோம் நீ மலைக்கிற அளவுக்கு பேசுவாங்க. நீ நன்மை செஞ்சிருப்ப, தீமை பேசுவாங்க. குடும்பத்தில் நீங்க நன்மை செஞ்சிருப்பீங்க, நீங்க என்ன அப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னு தீமை பேசுவாங்க. உங்க வாழ்நாள் எல்லாம் உங்களுடைய ரத்தத்தை ஊத்தி குடும்பத்துக்காக உழைச்சிருப்பீங்க, அப்படியே பிள்ளைகளும் மற்றவங்களும் அசட்டை பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் அவங்க பேசக்கூடிய காரியங்களுக்கு வசனம் சொல்லுது, காது கேளாதவளை போல இருங்க. அதான் நல்லது. ஏன் தெரியுமா? இந்த காது கேளாதவனை போல நீங்க இருந்துட்டீங்கன்னா அதை கேட்கிறவர் கர்த்தர். உங்களுக்காக நீங்க வழக்காடாதீங்க, உங்களுடைய நன்மையை நீங்க சொல்லாதீங்க, உங்களை பத்தின சாட்சியை நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க உண்மையிலே நன்மை தான் செஞ்சிருக்கீங்க, அது உங்களுக்கும் தெரியும், ஏன் சொல்றவனுக்கும் தெரியும். உங்ககிட்ட உதவி வாங்கினவனே உனக்கு அகைன்ஸ்டா பேசுவான், உன் கூட இருக்கிறவங்களே பேசுவாங்க, உன்னை பத்தி தரக்குறைவா பேசுவாங்க. காது கேளாதவனை போல இருங்க.